சோயா சங்க்ஸ்லேயே மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் மாதிரி செய்யலான்னா நம்புவீங்களா? வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கேஜி அளவுக்கு இந்த சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு, சில் தண்ணியிலே தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி, சோம்பு, மிளகு சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க தண்ணி விட்டு கூட. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சோயா சங்க்ஸும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இந்த கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட பசஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இது செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் தண்ணி நல்லா சுண்ட வச்சுட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.